ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஆள்கிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஜிஐஎஸ் கிரைண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் அவளோட இது பார்த்தா பிஜிஐஎஸ் கிரைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போகுது. பிஜிஐஎஸ் கிரைண்ட் எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் டீம்ஸ் யாராவது விளாட்றாங்க, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, சொன்ன மாரி பிஜிஐஎஸ் கிரைண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, January 17 to February 1 வரைக்கும் பிஜிஐஎஸ் கிரைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. கிரைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்வைட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 64 டீம்ஸ் வந்து கிராஃப்டன் வந்து இன்வைட் தராங்க. எந்தெந்த 64 அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயரில் அஃபிஷியல்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண 64 டீம்ஸை வந்து 4 குரூப்பாக பிரித்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் தராங்க. என்னென்ன குரூப் எப்படி குரூப் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க வந்து குரூப் ஏலையும், அதுக்கப்புறம் ஒரு அளவு மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கணும் குரூப் பியும், அதுக்கு கீழே பர்ஃபார்ம் பண்ணிக்கணும் குரூப் சியும், அதுக்கு ரொம்ப கீழே அப்படியே ரேங்கிங் வைஸ் எது லாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து குரூப் டி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. போன சீசனில் வந்து போன இயரில் வந்து அஃபிஷியல்ஸும் ஒரு ஆள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள வந்து குரூப் ஏ, அதுக்கு கீழே ரேங்கிங் வைஸ் அப்படியே பிசிடி அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறேன். குரூப் ஏ வந்து இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. குரூப் பி அப்படியே பாஸ் பண்ணி என்னென்ன குரூப்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து குரூப் ஏல வந்து எந்த டீம் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் டீம் யார் ஆடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோபாட்ஸ். ஆட்டோபாட்ஸ் தான் விளாட்றாங்க. ஆனால் ஆட்டோபாட்ஸ் வந்து ஓனர் வந்து ஆட்டோபாட்ஸ் எல்லாம் தமிழ் பிளேயர்ஸ் தான். ஆனால் பிளேயர்ஸ் மட்டும் ஹிந்தி வடக்கு பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. குரூப் பியில் வந்து யாடுறாங்க எந்தெந்த தமிழ் டீம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டீம் தமிழாஸ் அது வந்து குரூப் பியில் கொடுத்துருக்காங்க. டீம் தமிழாஸ், அதுக்கப்புறம் வந்து இது ரைசிங் இஸ்போர்ட்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து தமிழ் பிளேயர்ஸ் யார் இப்போ உங்களுக்கே தெரியும். குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் இஸ்போர்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ரைசிங் இஸ்போர்ட்ஸ்னால் நம்ம ட்ராகனோட டீம் தான். ட்ராகனோட டீம் இப்போ ரைசிங் இஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து குரூப் பியில் வந்து ஸ்லாட் கிடச்சிருக்கு. இதை 3 டீம் வந்து ஏ அண்ட் பியில் வந்து இவங்க இருக்காங்க. குரூப் சியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழ் டீம் இருக்குது. அதுவும் குரூப் சியோட இதுவும் இங்கே போடுறேன். ஏவுக்கும் பிக்கும் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பேன், அதுவும் பார்த்துக்கோங்க. குரூப் சியோட இதுவும் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எந்த தமிழ் டீம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இப்போ பிஜேஎஸ் கிரைண்டை கலக்கிட்டு இருக்க ட்ராய் தமிழராஜ் தான் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபேமஸான ஆளுகள் தெரியும். ஹெஸ்பரோஸ், அதுக்கப்புறம் லென்ஸ், அவங்களாம் ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து குரூப் சி. குரூப் டி அதுவும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவங்க கேப்டன் வந்து ரேங்கிங்கில் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்க ரேங்கிங் தான் குரூப் டி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் இங்கே தரேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா குரூப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்போலேருந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 17 to February 1 அதுக்குள்ளே அந்த 4 பேருக்கும் 4 குரூப்புக்கும் மாற்றி மேட்ச் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் சிக்கும் டிக்கும் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் கேட்டது ரைட். குரூப் சிக்கும் டிக்கும் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. இப்போ யாருக்கு கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா, குரூப் ஏவுக்கும் பிக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. வந்து கேட்கலாம், என்ன குரூப் ஏக்கு வந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஏல என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்காங்க, எதுக்கு குரூப் பியில் இவ்வளோ டஃப்பாக இருக்கீங்க முன்னாடியே சொல்லியிருப்பேன் ரேங்கிங் பேஸ்ன்னு. குரூப் ஏல இருக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் கிராஃப்ட் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஏல இருக்காங்களே அதில் வந்து மொத்தம் 16 டீம் இருக்காங்க. ஒரு குரூப்லேயும் 16 டீம், டோட்டல் 64 டீம்ஸ். அதில் வந்து குரூப் ஏல இருக்கிற 16 டீம்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். அவங்களுக்குள்ள 24 மேட்ச் நடக்கும். அதில் வர டாப் 8 வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. நீங்கள் கேட்டது ரைட்டு தான். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, 3, 4, 5 எதுவும் ஆட தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு குரூப் பிக்கு அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் பியும் அதேமாரி 16 டீம் இருக்காங்க. 16 டீமில் அவங்களுக்கு 24 மேட்ச் நடக்கும். அதில் யார் டாப் 8 இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரவுண்டு 4க்கான இன்வைட் வரும். ரவுண்டு 4க்கான டைரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதேமாரி குரூப் சி 14 டீம் இருக்காங்க. 14 டீமில் டாப் 8 வராங்கல்ல அவங்களுக்கு வந்து ரவுண்டு 3க்கான இன்வைட் வரும். அதேமாரி தான் குரூப் டிக்கும் அவங்களும் 14 டீம் இருக்காங்க. அதுலேயும் டாப் 8 வரவங்களுக்கு வந்து ரவுண்டு 2க்கான இன்வைட் வரும். இதுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் லாஸ்ட்டு சீசனில் வந்து லாஸ்ட் இயரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ ஸ்டார்ட் கிடைக்கும். அதன் மூலயமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இப்போ நடக்கிற கிரைண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்து வாய்ப்பு ஈஸியாகவே கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து இதுதான் ஃபார்மேட்டு.
இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் என்னென்ன குரூப்புக்கு எப்போ யார் யார் எந்த இது வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா எந்தெந்த ரவுண்டுக்கு போகலாம், எத்தனை டீம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாமே இந்த இடத்துல ஸ்க்ரீனில் வரும். அதை பாருங்கள். 1106 டீம் வந்து இன்கேம் குவாலிஃபையர் அதுலேருந்து ஆடி விளாண்டுருக்காங்க. நீங்களே இப்போ நிறைய பேர் ஆடி இருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி இன்வைட் இந்நேரம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் டீம் ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜில் உங்களுக்கு வந்து இந்நேரம் வந்திருக்கும் இன்கேம் குவாலிஃபையர். நீங்கள் நிறைய பேர் ஆடி உங்களுக்குலாம் இன்வைட் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் மீடியா உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதில் விளாண்டிங்கல்ல பார்த்தீங்களா, அவங்களேருந்து 1116 டீம்ஸ்க்கு வந்து இன்வைட் வந்திருக்கும். ஓகேங்களா, அவங்க 1116 டீமுக்கும் நம்ம குரூப் சி இருக்காங்களே, குரூப் சியில் வந்து பாட்டம் 8 டீம்ஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் டோட்டலாக சேர்த்து பார்த்தோன்னா 1024 டீம்ஸ் வந்து டோட்டலாக வரும். அவங்க 2க்குள்ளே மேட்ச் வச்சு அதுதான் ரவுண்ட் 1. அது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா January 26 to 1 February அது வரைக்கும் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டாப் 512 டீம்ஸ் வந்து ரவுண்டு 2க்கு போவாங்க. ஓகேங்களா, ரவுண்டு 2 எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 5th February to 8th February வரைக்கும் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரவுண்டு 1ல் 496 டீம்ஸ் வந்து அதுலேருந்து டோட்டலாக வந்து 1024 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்களா, அதில் வந்து 496 டீம்ஸ் வந்து இதில் வருவாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் குரூப் சியில் வந்து பாட்டம் 8 முடிச்சிருப்பாங்களா அவங்களும், குரூப் டியில் வந்து டாப் 8 டீம்ஸ் இருக்காங்களே அவங்களும் சேர்ந்து வந்து விளாடுவாங்க. டோட்டலாக 512 டீம் வந்து ரவுண்டு 2க்கு விளாடுவாங்க. ரவுண்டு 3 எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா 12th February to 15th February நடக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வந்து பாட்டம் 8 டீமும் குரூப் சியில் வந்து டாப் 8 டீம் இருக்காங்கல்ல அவங்களும், அதுலேருந்து ரவுண்டு 2லேருந்து 240 டீம்ஸ் டோட்டலாக 256 டீம்ஸ் வந்து ரவுண்டு 3க்கு விளையாடுவாங்க. ரவுண்டு 4 வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19th February to 22 February வரைக்கும் நடக்கும். இதில் வந்து குரூப் ஏல வந்து பாட்டம் 8 டீமும் குரூப் பியில் வந்து டாப் 8 டீமும், அப்புறம் வந்து ரவுண்டு 3லேருந்து 112 டோட்டலாக 128 டீம் வந்து ரவுண்டு 4 ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்டு 4லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் எப்போ நடக்கும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அது வந்து 26 Februaryலேருந்து 1 March வரைக்கும் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4லேருந்து ஒரு 56 டீம்ஸ் வந்து வருவாங்க. அது கூட குரூப் ஏல வந்து டாப் 8 இருக்காங்கள்ல அந்த டீம்ஸு. அப்போ ரவுண்டு 4லேருந்து 56 டீம்ஸும் குரூப் ஏலேருந்து 8 டீம்ஸும் டோட்டல் 64 டீம்ஸ் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடக்கும். இது எப்போ பார்த்தீங்கன்னா February 26 to 1 March வரைக்கும். அடுத்தது செமிஃபைனல்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 16 இதில் வந்து இவ்வளோ 64 டீம்ஸில் டாப் 16 வந்து டேரெக்டாக செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி வைல்ட் கார்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வரும். அதில் வந்து 56 டீம்ஸில் டாப் 16 ஆல்ரெடி உங்கள் செமிஃபைனலில் போயிருப்பாங்க. 17 to 40 டீம்ஸ் வந்து வைல்ட் கார்டு போயிட்டு அதுலேருந்து ஆடி அப்புறம் திருப்பி செமிஃபைனல் வருவாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல் எப்போ நடக்க போகிறீங்கன்னா அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27th March to 29th March வரைக்கும் 3 நாள் வேறு மாதிரி நடக்க போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரைஸ் பூல் எவ்வளோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, 4 கோடி ரூபா. இது வரைக்கும் இவ்வளோ அதிகமான ப்ரைஸ் பூல் கிராஃப்ட்னு வச்சதே இல்லை. இந்த டைம் வந்து 4 கோடி ரூபா கிட்ட ப்ரைஸ் பூல். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க, என்னடா கேம் விளாடி இப்படி வீணாக போகிற அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை காட்டுங்க. இங்கே பாருங்கள், 4 கோடி ரூபா ப்ரைஸ் பூல் தராங்க. இதேமாரி இதெல்லாம் காட்டினீங்கன்னா அவங்களே மெய் சிலிர்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம். இதேமாரி ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து யார் வேணால் விளாட்லாம். நீ வந்து ஃபேமஸாக தான் இருந்து விளாட்ணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தாலே விளாட்ல மாரி இன்கேம் குவாலிஃபையர்லாம் வச்சு விளாட்றாங்க. சரி, மறக்காமல் ஒரு கேம் விளாண்டு வீணாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸுக்கு இதுமாரி 4 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் பூல் வச்சுட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட மறக்காமல் காட்டுங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு தமிழ் டீம் ட்ராய் தமிழாஸ் வெறித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வீடியோ வரப்போகுது. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆல்ட். ஓகே, பாய், பீஸ்.